வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ் கோயம்புத்தூர். நீட் எக்ஸாமினேஷன் விரைவில் எழுத போறீங்க. இந்த நீட் எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு போகும்போது ட்ரெஸ் கோட் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன ட்ரெஸ் போடணும், என்ன ட்ரெஸ் போடக்கூடாது அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். பாய்ஸாக இருந்தாலும் கேர்ள்ஸாக இருந்தாலும் நீங்கள் டிஷர்ட் போடுறீங்க அப்படின்னா ஆஃப் ஸ்லீவ் அலவுடு, ஃபுல் ஸ்லீவ் நாட் அலவுடு. அதே மாதிரி கேர்ள்ஸ் டாப்ஸ் போடுறீங்க, ஆஃப் ஸ்லீவ் தான் போடணும், ஃபுல் ஸ்லீவ் போடக்கூடாது. ஹெவி கிளாத்ஸ் நாட் அலவுடு. லைட் கிளாத்ஸ், லைட் கலர் ஷர்ட்ஸ், டிஷர்ட்ஸ், டாப்ஸ் போடுங்க. ஹெவி கிளாத்ஸ் நாட் அலவுட் அப்படின்னா என்ன சார் ஹெவி கிளாத்ஸ் அப்படின்னா ஜீன்ஸ் கிளாத்து, மல்டிபிள் பாக்கெட்ஸு, நிறைய பட்டன்ஸ் எல்லாம் இருக்குது, மெட்டல் பட்டன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஹெவி கிளாத்ஸ் நாட் அலவுடு. அதே டைமில் பார்த்தீங்கன்னா ஷூஸ் நாட் அலவுடு, ஷூவே போடக்கூடாது. செப்பல்ஸ் வித் லோ ஹீல்ஸ், சாண்டல் செப்பல்ஸ் அலவுடு. இப்போ ஷூஸ் நாட் அலவுடு, செப்பல்ஸ் வித் லோ ஹீல்ஸ், சாண்டல் செப்பல்ஸ் சிம்பிளான மாதிரி நீங்கள் போடுங்க. அதே மாதிரி மெட்டாலிக் ஐட்டம்ஸ் எதுவுமே போடக்கூடாது. நீங்கள் பெண்களாக இருந்தீங்கன்னா தோடு போடுறீங்க, கொலுசு போடுறீங்க, பேங்கிள் போடுறீங்க, பிரேஸ்லெட் போடுறீங்க, மெட்டல் கிளிப்ஸ் போடுறீங்க, இந்த மாதிரி மெட்டாலிக் ஆர்னமெண்ட்ஸ் எதுவுமே போடக்கூடாதுங்க. ரப்பர் பேண்டை போடுங்க, சிம்பிளாக வாங்க. அப்போது மெட்டாலிக் ஆர்னமெண்ட்ஸ் எதுவுமே போடாமல் வந்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் எழுதுறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்போ நீங்கள் ஃபுல் ஸ்லீவ் போடக்கூடாது, ஆஃப் ஸ்லீவ் தான் போடணும். ஷூஸ் போடக்கூடாது, சாண்டல் செப்பல்ஸ் போடணும். மெட்டாலிக் ஆர்னமெண்ட்ஸ் எதுவுமே போடக்கூடாது. சிம்பிளாக வாங்க, சிம்பிளாக எக்ஸாம் எழுத முடியும், ஈஸியாக எழுத முடியும். நன்றி, வணக்கம்.